தாய் தமிழ் உறவுகளுக்கு நெஞ்சார்ந்த திருக்குறள் வணக்கங்களை இனிதே உரைத்துக் கொள்வது உங்களின் அன்பு தோழன் பா. மூவேந்திர பாண்டியன். இன்றைய பொழுதில் நாம் நாளொரு திருக்குறள் வரிசையில் பொருட்பாலில் 94வது அதிகாரமாக உள்ள சூது என்ற அதிகார தலைப்பின் கீழ் அமையப்பெற்றுள்ள 935வது திருக்குறளை பற்றி அறியப் போகின்றோம். சூது என்பதற்கு சூதாடுவதை தவிர்த்தல் என்ற பொருளில் இந்த அதிகாரத்தின் தலைப்பு அமையப்பெற்றுள்ளது. இப்பொழுது நாம் 935வது திருக்குறள் என்னவென்பதை காண்போம். கவரும் கழகமும் கையும் தரிக்கி இவரியார் இல்லாகியார். கவரும் கழகமும் கையும் தரிக்கி இவரியார் இல்லாகியார். இத்திருக்குறளுக்கான பொருள் என்னவென்பதை இப்போது நாம் காண்போம். சூதாடும் கருவியையும் சூதாடும் இடத்தையும் சூதாடும் கைகளையும் விடாது இறுக பற்றி கொண்டவர்கள் செல்வ நிலையில் இருந்தாலும் வறுமை நிலைக்கு செல்வது உறுதி என்பது இத்திருக்குறளுக்கான பொருளாகும். மீண்டும் பொருள்: சூதாடும் கருவியையும் சூதாடும் இடத்தையும் சூதாடும் கைகளையும் விடாது இறுக பற்றி கொண்டவர்கள் செல்வ நிலையில் இருந்தாலும் வறுமை நிலைக்கு செல்வது உறுதி என்பது இத்திருக்குறளுக்கான பொருளாகும். ஆம் தோழர்களே, நாமும் வள்ளுவரின் வழியினை பின்பற்றி சூதாடுவதை தவிர்த்து வாழ்வில் வெற்றி காண்போம். நன்றி.